அது ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க. இயேசுவின் மூலத்தில் இருக்கிற அன்புடன் தான் ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனாவது குடும்பத்தை நாம் தியானிக்கிறோம்? 6வது குடும்பம். ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இன்றைக்கு ஈசாக்கு ரெபெக்காவுடைய குடும்பத்தை நாம் தியானிக்கிறோம். அதன் வழியாக தேவன் என்னுடைய வாழ்விலே என்னுடைய குடும்பத்திற்கு எவைகளை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் இந்த குடும்பத்தை இருக்கிற நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்விலை வெளிப்படுத்துவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு ஈசாக்கு ரெபெக்காவுடைய குடும்பம். பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கு ரெபெக்காவுடைய குடும்பத்தை குறித்து நான் நேற்று சொன்னேன், முன்மாதிரியான ஒரு குடும்பம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையிலே, இந்த சமுதாயத்திலே ஆண்டவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை அவர் தேடுகிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட குடும்பத்தை அவர் தேடுகிறார்கள்? தேவனாலே அழைக்கப்பட்ட குடும்பங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். திருச்சபையிலே தேவன் எப்படிப்பட்ட குடும்பத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், எல்லா வகையிலும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திலே மாத்திரம் நாம் முன்மாதிரியாய் வாழ்வதை தேவன் விரும்புவதில்லை. தேவன் இன்றைக்கு இந்த ஈசாக்கு ரெபெக்காவுடைய வழியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், தேவன் எல்லா வகையிலும் ஒரு முன்மாதிரியை தேவன் நம்மளுக்குள்ளே எதிர்பார்க்கிறார். நல்ல கவனமாக படிங்க. எந்த ஒரு குடும்பம் முன்மாதிரியாக வாழுகிறதோ அந்த குடும்பத்தை தேவன் விரும்புகிறது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதும் அல்ல, அந்த குடும்பத்தை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். நீங்க மறந்துவிடக் கூடாது. இன்னையிலிருந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இன்றைக்கு இருந்து நீங்க முயற்சி செய்து பாருங்க. ஆண்டவர் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் தான், நான் எல்லா வகையிலும் தேவனுக்கு பிரியமாய் தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்னுடைய இருக்கும் என்று சொன்னால் தேவன் என்னை என்ன செய்வாருங்க? அதிகமாய் நேசிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கிறோம். இந்த ஈசாக்கு எதிலெல்லாம் அவன் முன்மாதிரியாக இருந்தான், எப்படியெல்லாம் அவன் முன்மாதிரியாக இருந்தான் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சிந்திக்க நான் ஆயத்தப்படுகின்றேன். வேத வசனத்திலே பார்க்கிற பொழுது இந்த ஈசாக்கை போல ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் யாரும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக பார்க்கிற பொழுது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணினான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? பிரியமானவர்களே, சாயங்காலம் வேளையிலே தியானம் பண்ணினான். முதலாவதாக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது இந்த ஈசாக்குடைய வாழ்வை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவன் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஈசாக்கு முன்மாதிரி என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் எதிலெல்லாம் அவன் முன்மாதிரியாக இருந்தான் என்பதை எனக்கு கற்றுக் கொடு என்று சொன்ன பொழுது முதல் குறிப்பு என்னவென்று சொன்னால், ஜெபிப்பதிலே அவன் முன்மாதிரி. அல்லேலூயா. நல்ல கவனமாக கவனிங்க. சாயங்கால வேளையிலே இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்க, இந்த சாயங்கால வேளையில தான் நீங்கள் நாம் என்ன செய்வோம் சொல்லுங்க, அதை உங்க கையிலே நான் விட்டுக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா யோசித்து பாருங்க. இந்த சாயங்கால வேளையிலே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, இந்த ஈசாக்குடைய வாழ்விலே அவன் தியானிக்கிற மனுஷன், வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அன்றைக்கு சொல்லுங்க, அன்னைக்குதான் நியாயபூர்வமான புஸ்தகமும் இல்லை, ரெண்டாவது கேளுங்க, பரிசுத்த வேதாகமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தியானம் என்பது என்னதுங்க? நாள் முழுவதும் அதுவே என்னுடைய தியானம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் அல்லவா? அப்படி என்று சொன்னா இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்வை நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஈசாக்குக்கு இன்னும் என்ன செய்யறங்க?
இந்த சம்பவத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, அப்படி என்று சொன்னால் ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருக்கிறாங்க? வாலிப காலத்திலே அவன் இருக்கிறான். நான் பார்க்கிற ஒரு பார்வை என்ன தெரியுமா? இந்த வாலிப காலத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவன். ஒருவேளை இந்த மாலை வேளைகளிலே பொழுதை நாம் போக்கிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? பொழுதுபோக்கு என்பது இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமாய் கிடைக்கும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இதை வைத்துக் கொண்டு இந்த பொழுதை போக்கலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே, ஒரு வாலிப காலத்திலே தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்பதை நமக்கு முன்மாதிரியாக முதலாய் காட்டினவர் யார் என்று சொன்னார்? இந்த ஈசாக்கு. வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரவும் பகலும் அப்படியே என்னதுங்க பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாலிப காலகட்டத்திலே ஒரு மனிதன் செபிப்பது என்பது அவ்வளவு எளிதாக அல்ல. ஏன் என்று சொன்னால், ஈசாக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே வேதவசனம் அழகை சொல்லுகிறது. ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க? இன்னொரு மகளை என்ன செய்கிறாங்க? அவன் மறுமனையாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவ பேர் என்னங்க? கெத்துராள். நல்ல கவனமாக கவனிங்க. தன்னுடைய தகப்பன் இன்னொரு திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் அவன் தன்னுடைய வாலிப காலத்தை என்ன செய்தான் தெரியுமா? அவன் கற்றுக்கொண்டான். இதுதான் ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைகள் இதை நாங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறீங்க. நீங்க அநேகருக்கு இன்றைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில முதல்ல என்ன இருக்கணுங்க? ஜெபம். நல்ல கவனமாக கவனிங்க. வேதவசனம் அழகாய் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு திருமணத்திற்கு முன்பதாக பெற்றோர்கள் அநேகமா இடத்துல சொல்வது என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு என்ன செய்ய நல்ல ஒரு வரம் பார்க்கையா. அவங்க சொல்லும் போது அதோடு கூட நிறுத்துவது கிடையாது. சொல்லுவாங்க என்னதுங்க? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனாய், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒரு மகனாய் இருக்க வேண்டும். நான் இந்த ஈசாக்கை பார்க்கிற பொழுது அவன் திருமணத்திற்கு முன்பதாகவே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு பெற்ற ஒரு தகுதியுள்ளவனாய் அவன் இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அத சத்தமா சொல்லுங்களேன். உண்மையா இல்லையா? இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈசாக்குடைய வாழ்விலே ஏன் அவனை முன்மாதிரி என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், திருமணத்திற்கு முன்பதாகவே தேவனுக்காக அதிக நேரத்தை செலவிட்டவன். இன்னைக்கு எல்லாம் நம்ம பிள்ளைகள் அப்படி இருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்களேன். நான் அதிகமா நிறைய இருக்குது, அதனால தான் குறிப்பாக நான் சொல்லி கேட்பேன். பிரியமானவர்களே, இந்த ஈசாக்கு ஜெபிப்பதிலே நமக்கு என்னதுங்க? முன்மாதிரி. நான் சங்கீதத்தை யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தாவீதான் தியானிக்கிறதுல வல்லவன் நான் நினைச்சேன். தாவீதுக்கு முன்னாடியே யாருங்க? நல்லா யோசித்து பாருங்க. அதான் சொன்னேன், முன்மாதிரி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதல் குறிப்பு என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கு ஜெபிப்பதிலே என்னதுங்க? முன்மாதிரி. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இங்கே நான் பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 24:67 வசனம். நேசித்த போதுதான். இங்கே இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பெற்றோரை கனம் பண்ணுவதிலே முன்மாதிரி. இரண்டாவது இதுல முன்மாதிரிங்க. நாம் குடும்பமாய் நம்ம பார்க்கிறதுனால நான் எடுக்கிற தலைப்புகள் எல்லாமே இந்த குடும்ப சூழலோடு கூடவே நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். பெற்றோரை கனம் பண்ணுவதிலே இந்த ஈசாக்கு முன்மாதிரியாக இருந்தார். நல்லா கவனமாக கவனித்து பாருங்க. இன்னைக்கு தாயும் தகப்பனும் உயிரோடு கூட இருக்கும் பொழுதே என்ன செய்கிறதுங்க? பிள்ளைகள் பெற்றோரை தேடுவது இல்லை. வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு நாள் நல்லா யோசித்து பாருங்க, என் தாய் தகப்பன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து
ஐயா இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு ஐயா. பிள்ளைங்க ஒருவேளை திருமணத்திற்கு எங்களை கூப்பிட்டாலே பெரிய என்ன சொன்னாங்க சொல்லுங்க. நீங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா பயமா இருக்குது. ஒரு குடும்பம் சொன்னாங்க, ஐயா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. ஒரு குடும்பம் இடத்துல சொல்ல வர காரியம், அப்பா உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறேன், நல்ல ஒரு குடும்பம், ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, உனக்காக நாங்கள் ஜெபித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுக்கு சொன்னாரு, நீயே தயார் பண்ணிக்கோ. உன்னை யார் பார்க்க சொன்னா? அவர் சொன்ன வார்த்தை மனம் அடைந்து சொன்னார். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈசாக்குடைய வீட்டிலே தாயும் பெண் பார்க்கவில்லை, தகப்பனும் பெண் பார்க்கவில்லை. ஒரு வேலைக்காரன் என்ன செய்தாங்க? பெண் பார்த்தான். ஆனால் இங்கே நான் பார்க்கிற ஒரு சூழல் என்னவென்று சொன்னால், தன்னுடைய தகப்பன் சொன்ன அந்த வார்த்தை, பிரியமானவர்களே, அது எப்படியாவது அதை காப்பாற்ற வேண்டும். தன்னுடைய தகப்பனுக்கு எந்த ஒரு இழுக்கும் அது கூடாது. இதுதான் ஈசாக்குடைய வாழ்விலே நான் கண்ட ஒரு பார்வை. பிரியமானவர்களே, வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தகப்பன் சொன்ன அந்த வார்த்தைகளை நிறைவேற்றும் வரைக்கும் என்ன செய்தாங்க? காத்திருந்தான். இதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் நான் சொன்னேன், பெற்றோரை கனம் பண்ணுவதிலே என்னதுங்க? பெற்றோரை நேசிப்பதிலே முன்மாதிரி. வாலிப பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிச்சு கேட்டு பாருங்க. பெற்றோரை நீங்க நேசிக்கிறீங்களா? இந்த வாலிப காலத்துல நீங்க பெற்றோரை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதை வைத்துதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பெற்றோரை உதாசீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், நாளைக்கு உங்களுடைய பிள்ளை உங்களை உதாசீனப்படுத்துவார். படித்து பார்க்கும் பொழுது எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ரெபெக்காளை சந்திக்கிற அந்த நிகழ்வுகளில் உயிரோடு இருக்கிற பெற்றோரை பார்ப்பதற்கு இன்னைக்கு பிள்ளைகள் போக மாட்டாங்க. எனக்கு தெரியும், என்னிடத்தில் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் கூட பேசினாங்க, ஐயா ஊழியம் செய்கிறான் என் மகன், சந்தோஷம் தான். ஆனால் என்னை வந்து என்ன செய்கிறார் கிடையாது, பார்ப்பது கிடையாது. என் மருமகள் ஒரு நாள் கூட என்னிடத்தில் பேசினது கிடையாது. ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, எப்ப பேசுவாங்க, எப்ப பார்க்க வைப்பாங்க. வந்தாலும் அவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு தேவை இருந்தால் என்னிடத்துல வந்து அதை வாங்கி கொண்டு உடனே ஓடிவிடுவாங்க. எவ்வளவு வருத்தம் இல்லையா? ஆனால் இங்கே நான் ஈசாக்கை பார்த்த பொழுது, மரித்த அந்த தாயிடத்திலே கடந்து போகிறதை பார்க்கிற பொழுது, அவன் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் எவ்வளவு அதிகமாக நேசித்தான். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, தகப்பனையும் தாயையும் கனமனுவாயாக. பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனமனவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். உங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், உங்க தகப்பனையும் தாயையும் என்ன செய்கிறீங்க? கனமனுங்க. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் பார்க்கிற ஒரு விஷயம் அதுதான். ஆனா இங்க நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். சொன்னாலே இந்த சம்பவம் நடக்கிறது. ஆபிரகாமுடைய வேலைக்காரர் என்ன செய்கிறாங்க? போறான். எப்ப போனான்னு தெரியாது, எத்தனை வருஷம் ஆச்சு தெரியாது, எப்போ திரும்பி வந்தாலும் தெரியாது. ஆனால் அதுவரை என்ன செய்யறாங்க? நல்லா யோசித்து பாருங்க. தனிமையான வாழ்க்கை. பிரியமானவர்களே, தனிமையான வாழ்க்கை அது பாவத்தை செய்ய தூண்டும். ஏன் சொல்லுங்க? நீங்க வேத வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தனியாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருப்பான். இன்னொரு அதாவது சொல்ற கேத்துராளை திருமணம் செய்து கொண்டு தனியாய் வாழ்ந்து கொண்டு இருப்பான். இந்த ஈசாக்கு என்ன செய்து கொண்டு இருப்பாங்க? தனியாய் வாலிப காலகட்டத்தில், அந்த தனிமையான நேரத்தில் மனிதர்களோடு கூட அல்ல, தேவனோடு கூட அவன் ஐக்கியப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. இந்த தனிமை என்பது ஆபத்து. இன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க. வாலிப பிள்ளைகளை தனியா உட்கார வைங்க. ஒரு 10 நிமிஷம் இல்ல, ஒரு 5 நிமிஷம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் செல்போனை வச்சுட்டு நீங்க தனியா போயிருங்க. இந்த தனிமை என்பது ஆபத்து. இந்த தனிமை என்பது ஆபத்து. விடுறோம். இன்னைக்கு நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளை என்ன செய்து கொண்டு இருக்க, ஏதாவது கையில கொடுத்து நீங்க சந்தோஷமாய் உங்களுடைய சமையல் அறையில் உட்கார்ந்து சமையல் பண்ண முடியுமா? சொல்லுங்களேன். அவ்வளவு ஆபத்து நிறைந்த ஒரு காலத்துல, இந்த தனிமையான இந்த சூழ்நிலையில் அவன் செபிக்கிறவனாய் மாத்திரமல்ல, என்னதுங்க, பாவத்துல விழுகிறவனாய் மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த தேவனோடு கூட நல்ல உறவுகளை இருந்தது மாத்திரமல்ல, பெற்றோரை என்ன செய்கிறாங்க? நேசிக்கிறாங்க. நான் நீங்க சொல்றது நல்லா கவனமாக படிங்க. தாயையும் தகப்பனையும் என்ன செய்கிறாங்க? கண்ணீர் சிந்துகிறவனுடைய வாழ்வு என்னதுங்க? சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில உங்களுடைய தாயையும் தகப்பனையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அதைத்தான் உங்களுக்கு நான் ஆழமை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன்.
இன்னைக்கு இந்த பசுமலையில என்ன இருக்கக்கூடாதுங்க? சொல்லுங்க, என்ன இருந்திருக்காதுங்க? இன்பம் எல்லாம் இருந்திருக்காது. காரணம் என்ன? ஈசாக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற முன்மாதிரி தன்னுடைய, நான் யோசித்து பார்த்தேன், தாய் ஒருவேளை உயிரோடு கூட இருந்திருந்தால் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கை இன்னும் நமக்கு இருந்திருக்குங்க முன்மாதிரியாக. முதல் குறிப்பு என்ன குறிப்புங்க? ஈசாக்கு எதுல முன்மாதிரிங்க? ஜெபிப்பதில்லை. இரண்டாவது முன்மாதிரி என்னதுங்க? கணம் பண்ணுவதில்லை. 25 முதல் வசனத்தில் மனமண்டியாகிய கேத்துராளை அவன் என்ன செய்தாங்க? அவன் திருமணம் செய்து கொண்டான் அப்படின்னு சொல்றது. அந்த பகுதியை நான் கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூணாவதாக ஒழுக்கத்துறை முன்மாதிரி. நல்ல கவனமாக கவனிங்க. ஒழுக்கத்துறை முன்மாதிரி ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே ஆபிரகாம் என்னதுங்க? சாராளை திருமணம் செய்தான். அதன் பிறகு யாரை திருமணம் செய்தாங்க? அவன் ஆகாரை திருமணம் செய்து கொண்டான். இப்பொழுது யாரை திருமணம் செய்து கொள்கிறாங்க? கேத்துராளை திருமணம் செய்கிறார். நல்ல கவனமாக கவனிங்க. தன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்த நல்ல பண்புகளை மாத்திரமே அவன் என்ன செய்தாங்க? எடுத்துக்கொண்டானே தவிர தகப்பனிடத்திலே காணப்பட்ட என்னதுங்க இப்படிப்பட்ட பண்புகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவரை அவன் காத்திருந்தான். அதுவரை காத்திருந்தான். தகப்பனை போல இல்லாமல். நல்ல கவனமாக கவனிங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அந்த பழமொழியை மாற்றினவன் யாருங்க? இந்த ஈசாக்குங்க. ஆனா ஈசாக்கு பிள்ளை அதை மறுபடியும் மாத்தலாம். நல்லா யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள். முற்பதாத்தன் என்று சொல்லுகிற யாக்கோபுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரே மனைவியை உடையவன் யாருங்க? இந்த ஈசாக்கு. நல்ல கவனமாக கவனிங்க. அதனால தான் சொல்லுகிறேன், ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்றவன் யாருங்க? இந்த ஈசாக்கு. நம்ம பரிசுத்தம் என்று சொல்லி வரைகிற பொழுது அங்கே யோசேப்பை பார்க்கிறோம் அல்லவா? யோசேப்புக்கு முன்பதாகவே ஒழுக்கத்தை குறித்து நமக்கு போதிக்கிறது யாருங்க? யாருங்க? இந்த ஈசாக்கு. வேத புத்தகத்தில் சொல்கிறது, திருமணத்திற்கு முன்பதாகவே ஈசாக்கு தனித்திருந்தான். நான் சொன்னலையா, தனிமை என்பது அவ்வளவு ஆபத்து வாலிப பிள்ளைகளுக்கு. இந்த தனிமையிலே நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தனிமையான நேரத்திலும் தேவனோடு அவன் ஐக்கியப்பட்டிருந்ததுனால அவன் எப்படி தாங்க இந்த உலகத்துடைய பாவத்தில் அவன் சிக்கி தவிக்கல. அவன் ஒழுக்கமாக இருந்தான். நேரம் சொல்கிறது தனிமைதான் பாவத்தை நம்ம என்ன செய்யுங்க அதிகமாக இன்னைக்கு உருவாக்கக்கூடியது. தகப்பனும் தாய் மரித்து போனான். தகப்பன் உயிரோடு கூட இருந்தாலும் தனியாக இருக்கிறார். தனியாக வாழ்ந்தாலும் நமக்கு முன்மாதிரி அவன் என்ன செய்திருக்கிறாங்க? அவன் வாழ்ந்து காட்டியிருக்கிறான். நீங்க வாலிப பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன். நீங்க யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட பாவத்தில் நம்ம விடுத்து கொண்டு இருக்கிற பாருங்க. இந்த வாலிப காலத்துக்கு வாலிப பிள்ளைகளுக்கு இந்த ஈசாக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. நாலாவதாக பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 24:67 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நல்ல கவனிக்க. அடுத்தபடியாக வேதவசனம் சொல்லுகிறது, யாருக்குமே எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லல, மனைவியை நேசித்தார் அப்படின்றது. நான்காவதாக பார்க்கிற பொழுது அன்பு செலுத்துவதிலே முன்மாதிரி. நல்ல கவனமாக கவனிங்க. முதலாவது சொன்னேன் ஈசாக்கு எதில் முன்மாதிரிங்க? சத்தமா சொல்லுங்க, ஜெபிப்பதிலே. இரண்டாவது பெற்றோரை கனம் பண்ணுவதிலே. மூணாவது ஒழுக்கத்திலே. நாலாவது என்ன செய்ய? அன்பு செலுத்துவதிலே. நல்ல கவனமாக கவனிக்க. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? வெளிப்படையாக வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல எல்லா குடும்பத்திலும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, திருமணமாகி ஒரு மாசம் ஐயா எவ்வளவு சந்தோஷமா பேசுறாரு, நல்ல சிரிச்சு பேசுறாரு ஐயா. ஆனா இன்னைக்கு அவர் முகத்துக்கு என்னால கூட என்ன செய்ய முடியலங்க. இன்னைக்கு இருக்கிற குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் என்னதுங்க? கணவன் மனைவி மீது அன்பு செலுத்துவதில்லை, மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துவதில்லை. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது என்னதுங்க? இந்த ஈசாக்கு தன்னுடைய தாயை போல நேசித்தான் என்பதை வேதமாக அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்க குடும்ப வாழ்வில் இந்த ஈசாக்கு முன்மாதிரி என்பது என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்றேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை இல்லையா? இந்த மரணம் பிரிக்கும் வரை இந்த அன்பு என்பது இருக்க வேண்டும், இந்த உறவு என்பது இருக்க வேண்டும். அதான் கடவுள் தான் சொல்றாரு. நீங்க மறுபடியும் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்க, நான் அன்பு செலுத்துகிறேன், உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன் அவருடைய முகத்துல. ஆனா இப்ப போய் திடீர்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சிடுவாங்க. ஏன்? அது உங்களுக்கே தெரியும், நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியும். அன்பு செலுத்துவதே முன்மாதிரி. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 24:65 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது இந்த குடும்பத்தை குறித்து சொல்லுகிற பொழுது ரெபெக்காளை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், வாசிக்க பார்க்கலாம்.
செய்யறாங்க? யார் அங்கே வருகிறவர் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒட்டகத்தை நிறுத்துற உடனே இறங்குன உடனே என்ன செய்கிறாங்க? முக்காடு. இந்த முக்காடு என்பது எது? இந்த முக்காடு என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா பணிவையும் மரியாதையும் குறிக்கின்ற ஒரு வார்த்தை. நல்ல கவனமாக படிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியானவள் என்ன கொடுக்க வேண்டுங்க? சொல்லுங்க. மரியாதை, பணிவு. நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம். நல்ல கவனமாக. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் என்ன இல்லைங்க சொல்லுவீங்க? இல்ல, நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். மனைவியானவள் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். அந்த கடமையில ஒண்ணு என்னதுங்க? சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? இங்கே பணிவு என்பது அவசியம். ஒருவருக்கு ஒருவர் இங்க ரொம்ப அவசியம். உங்கள் கடமைகளை செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது, கட்டளை கொடுக்கிறது, செய்ய வேண்டும். அவர் எப்படி இருக்கிறாரோ இல்லையோ, ஆனா மனைவியானவள் அதை வெளிப்படுத்த வேண்டும். நான் ஈசாக்குடைய ரெபெக்காவுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது ரெபெக்காளுக்குள்ளே அந்த பணிவு இருந்தது. நல்ல ஒரு ரோல் மாடல். நல்ல கவனமாக படிங்க. இரண்டாவதாக ரெபெக்காளை குறித்து சொல்லுகிற பொழுது அவனுடைய தகப்பன் அந்த தாயுடைய கல்லறைக்கு கொண்டு போனான் என்று சொன்ன பொழுது அவர் போகிறார் இல்லையா? அதை எப்படி நான் பார்க்கிறேன்னு சொன்னா, அவருடைய அந்த கல்லறைக்கு போவது என்பது அந்த ஈசாக்குடைய தாயையும் தகப்பனையும் அவருடைய குடும்பத்தையும் உறவுகளையும் ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு வந்த உடனே பிரித்து தான் பார்க்கிறார்கள். பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் பிள்ளைகள் நினைக்கிறார்கள். நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆபத்து. அது ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். வேத வசனம் சொல்கிறது, திருமணம் ஆன உடனேயே அந்த கணவனுடைய குடும்பத்தை என்ன செய்யுங்க? நேசிக்க வேண்டும் என்பதற்கு இந்த ரெபெக்கா மாதிரி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நேசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நேசிக்கிறான இந்தியிலிருந்து என்னங்க நேசிக்கப்படை நேரம் இல்லை. அடுத்தபடியாக ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே பார்க்கிற பொழுது அங்கே வேலைக்காரன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாங்க? அங்க விவரித்து சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விவரித்த பொழுது அதை அவன் என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டான். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? கடைசியாக அவனுக்கு சொல்ற விஷயம் என்னதுங்களா? பெரியவர்களை என்னதுங்க மதிக்கக்கூடியதுல அவன் முன்மாதிரி. அது யாருங்க? அவங்க ஒரு வேலைக்காரன். அம்மா இறந்து போயிட்டாங்க. சொல்லும் பொழுது அம்மா இருந்தாங்க, இப்ப அம்மா இல்ல. தகப்பன் வேற இடத்துக்கு போயிட்டான். நம்மளதான் என்ன பண்ணுவோம்? சொல்லுங்களேன். நம்ம பிள்ளைகளா தான் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஏற்றுக்கொள்வோமா? எப்பா இப்படிதான் போனப்பா, இப்படிதான் நடந்ததுப்பா. நீ வேலைக்காரன், நீ சொல்லுவதை நான் கேட்க வேண்டுமா? தகப்பனும் தாயும் சொல்லுவதையே கேட்காத இந்த சூழ்நிலைகளே ஒரு முதியவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அது நாங்க ஈசாக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை போவோம், வீட்டுல அப்படியே வயசானவங்க பெரியவங்க யாராவது பாப்பா பாப்பா சோத்திரம் போடு. நான் சோத்திரம் போட மாட்டேன். இங்கே பார்க்கிற பொழுது ஈசாக்கு என்ன சொல்றாங்க? நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது என்ன தெரியுமா? ஈசாக்கு பெரியவர்களை என்ன செய்கிறாங்க? நேசிக்கிறது மாதிரி. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 25:9 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இஸ்மவேலும் இங்கே ஆபிரகாமுடைய அடக்கத்தை குறித்து பார்க்கும்போது, அடக்கம் பண்ணும்போது யாரெல்லாம் அடக்கம் பண்ணாங்க ஆபிரகாம? நல்ல யாருன்னா ஈசாக்கு, இஸ்மவேல் எங்க போயிட்டாங்க? ஏற்கனவே சொல்லுங்க, அவன் ஏற்கனவே இன்னொரு சந்ததி, அதனால ஆண்டவர் அவனை அனுப்பி போயிட்டான். இப்போ ஆபிரகாம் இருந்த உடனே நான் யோசித்து பார்க்கிறேன், இருந்த செய்தியை யாரை போய் சொல்லியிருக்கோங்க? ஈசாக்கு தான் அவனை அழைத்து வந்திருக்க வேண்டும். அப்படின்னு என்ன தெரியுமா? நல்லா யோசித்து பாருங்க. நம்மளால தான் என்ன பண்ணிருக்கோம்? ஐயோ நம்ம சொத்தெல்லாம் அவனுக்கு போயிடும், அவன் தான் மூத்தவன், நமக்கு போயிடும் என்ற எண்ணமெல்லாம் இல்லாம உறவுகளை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த வேண்டியது ஈசாக்கு. ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்களேன். அன்றைக்கே அதுதாங்க சொல்றேன், உறவுகளை நேசிக்கிறதுல இந்த ஈசாக்கு. இதை நிறைய சொல்லிக்கிட்டே போறேன் ஈசாக்கு பத்தி. எத்தனை வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக, ஜெபிப்பதிலே முன்மாதிரி. இரண்டாவது, பெற்றோரை கனவண்ணுவதிலே முன்மாதிரி, ஒழுக்கத்திலே முன்மாதிரி, அன்பு செலுத்துவதிலே முன்மாதிரி, பணிவிலே முன்மாதிரி. அடுத்து பார்க்கும்போது பெரியவர்களை மதிப்பதிலே முன்மாதிரி. அடுத்தபடியாக உறவுகளை நேசிப்பதிலே. அப்ப இப்ப மொத்தத்துல நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் அதை கவனிச்சீங்க தெரியாது. அப்ப நான் சொல்ற நல்ல கவனிக்க. ஈசாக்கு 5 வார்த்தைகளை முடிச்சிடலாம். முதல்ல ஈசாக்கு பெற்றோருக்கு நல்ல மகன்.
சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு பெற்றோருக்கு, மனைவிக்கு நல்ல நல்ல கணவன், நல்ல கணவன் கவனிங்க, மனைவிக்கு அன்பு செலுத்துவதில், சகோதரனுக்கு நல்ல தம்பி, என்னதுங்க தகப்பன் இறந்த பொழுது, பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன், கடவுளுக்கு நல்ல பக்தர். புரிஞ்சிச்சுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு பெற்றோருக்கு நல்ல மகன், மனைவிக்கு நல்ல புருஷன், சகோதரனுக்கு நல்ல சகோதரன், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன், கடவுளுக்கு நல்ல பக்தன், இல்லைன்னு சொன்னா நல்ல விசுவாசி. நீங்க எப்படிங்க? இதாங்க ரோல் மாடல். எந்த இடத்துலையும் எந்த குறைவும் இல்லாமல் ரோல் மாடல். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? கண்களை இப்படி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரை நீங்க கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை பார்க்கணும். இந்த வார்த்தை நிச்சயமாய் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்கலாம். மீதியான வினையுடைய கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.